கோதுமை புட்டு செய்யறதுக்கு அம்மா கோதுமை காய வச்சு கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அது நான் இன்னும் அரைக்காமையே வச்சுருந்தேன். சரி இன்னைக்காச்சும் அரைப்பேன்னு சொல்லிட்டு காலையிலே கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு தான் கொடுத்து விட்டுருந்தேன். எங்கள் அம்மா எப்படி புட்டு செய்வாங்கன்னா, கோதுமை வந்து நல்லா கழுவிட்டு சாதம் மாதிரி வேக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வடிச்சிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாவில் நம்ம புட்டு பண்ணணும் அப்படின்னா வந்து புட்டு ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். நான் அரைச்சிட்டு வந்துட்டு புட்டு செஞ்சு காட்டுறேன். புரட்டாசி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதான் வீட்டு வேலைலாம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் நான்வெஜ் பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான் ரெடி பண்ணேன். முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணி ரசம் வச்சேன். அவ்வளோதான். லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு மீஷோவில் வந்து ஒரு பாட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நாள் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்துச்சு. லாஸ்ட் வீக் தான் வந்துருந்துச்சு. ஆர்டர் போட்டதும் இன்றைக்கி ரிசீவ் ஆகிடுச்சு. பாட்டு நிஜமாவே நல்லா இருந்துச்சு. எல்லோ கலரில் மணி பிளான்ட் வச்சா நல்லா க்ரீனிஷ் அண்ட் எல்லோக்கு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். 200 சம்திங் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைய டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.